ஜேடிகே டிவி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறீங்களா? இப்போ கூட உங்களுக்கு சமாதானம் அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். நம்ம நிறைய ஆண்டோடைய வார்த்தைகளெல்லாம் கேட்டுட்ருக்குறோம். நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நிறைய கேள்விகள் ஏற்படுது. நிறைய கேள்விகளுக்கு நமக்கு பதில் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்ருக்கோம் சில நேரங்களில். இதனால் நம்ம வாழ்க்கையில் சாதாரணமாக சந்திக்கிற சில பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா, இதுக்கு தீர்வு உண்டா இல்லையா, இப்படி நம்ம நிறைய நேரங்களில் நம்ம ஒரு சந்தேகத்தோடு இருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நான் இன்றைக்கி உங்களுக்கு சில ஆலோசனைகள், அதாவது உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வேதாகமத்தின் அடிப்படையில் உங்களுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படிம்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாலே நம்ம அது வராமல் தடுக்கிறது தான் நல்லது. அது வந்ததுக்கப்புறமா அதை சால்வ் பண்ணுறதை விட வர்றதுக்கு முன்னால் நம்ம அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டோம்னா நம்ம நிறைய டென்ஷன்லேருந்து நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நிறைய பிரச்சனைகள்லேருந்து நம்ம பாதுகாக்கப்படலாம். உதாரணமாக மேரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ மேரேஜில் தான் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. திருமண வாழ்க்கையில் சொல்யூஷன் இல்லாமல், சொல்யூஷன் தெரியாமல் மக்கள் நிறைய கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இதை நம்ம பிஃபோர் மேரேஜே ஒரு கவுன்சிலிங் மாதிரி, திருமணத்தில் என்னென்ன பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், பிரச்சனைகள் வரும்போது அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே போல் இப்போ ஒரு ஜாப் நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த ஜாபில் சேர்ந்ததுக்கு அப்புறமா அதில் வர சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியாமல், அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போக வேண்டியிருக்கும். இப்போ அந்த ஒரு ஜாபுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அதை பற்றின நமக்கு ஒரு அவுட்லுக் மாதிரி ஒரு ஐடியா நமக்கு இருக்குது. அதில் பிரச்சனைகள் வரும்போது அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத முதல்ல கொஞ்சம் யோசிச்சுருந்தோம்னா அதுக்கப்புறமா நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நிறைய பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணலாம். பைபிளில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஆலோசனைக்காரர் அநேகர் உண்டானால் சுகம் உண்டாகும் அப்படின்னு. அப்போது நிறைய நமக்கு ஆலோசனைகள் நமக்கு நிறைய நேரங்களில் தேவைப்படுது. சில நேரங்களில் பிரச்சனைகள் வரும்போது நமக்கு சரியான ஆலோசனை கிடைக்காதனால தவறான ஒரு முடிவெடுக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டாகுது. எல்லாருமே தெரிஞ்சே ஒரு தவறு செய்ய மாட்டோம். நமக்கு சரியான ஒரு கைடன்ஸ் நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம அதில் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அதை சரி பண்ணிக்கிட முடியும். அது பெரும்பாலானவங்களுக்கு அது கிடைக்கிறதில்ல. எல்லா விஷயத்துலையுமே, ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேருந்து குழந்தைகளை வளர்க்குறதுலேருந்து இப்படி எல்லா விஷயத்துலையுமே அந்த கைடன்ஸ் பெரும்பாலான நேரங்களில் கிடைக்காம போகும்போது அதனுடைய விளைவு ஒரு நெகட்டிவாக ஆனதுக்கப்புறமா நம்ம யோசிக்கிறோம், ஒருவேளை இப்படி செஞ்சுருந்தா நம்ம இதை சரி பண்ணியிருந்துருக்கலாமோ, ஒருவேளை நம்ம அப்படி ஒரு டெசிஷன் எடுத்துருந்துருக்கலாமோ, நம்ம இப்படி தப்பான ஒரு டெசிஷன் எடுத்துட்டோமோ, நமக்கு யாருமே அந்த நேரத்தில் கைட் பண்ணலையே, நமக்கு அந்த நேரம் இந்த விஷயம் புரியலையே, இப்படின்னு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கலங்கி நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நமக்கு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நம்ம நிறைய கேள்விகளோடையும் சந்தேகங்களோடையும் இருக்கணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. அது மாதிரி சில பிரச்சனைகள் வரும்போது சொல்லுவாங்க, இதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிக்கோங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம கேட்டிருக்கிறோம். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழணுமா அப்படின்னா அதுக்கும் அவசியம் கிடையாது. அதனால் நம்ம கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறாரு. அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராக நம்மளை வழி நடத்துகிறத நம்ம நிறைய நேரங்களில் திருமண காரியங்களில் ரொம்ப பார்த்து நல்லா விசாரித்து ஒரு திருமணத்தை ஏற்பாடு பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரே பிரச்சனை, அதில் என்ன டெசிஷன் எடுக்கன்னு தெரியறதில்ல. ஒரு கஷ்டத்தோடே வாழ்கிற சூழ்நிலை. சிலர் அந்த கஷ்டத்தோடே வாழ கற்றுக்குறாங்க.
அப்படியே வாழ்ந்து பழகிறாங்க. சிலர் வந்து இதில் இந்த கஷ்டத்தோட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஆப்ஷன்ஸ்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமாக இப்போ ஏற்படுது அப்படின்னா, முந்தி மாதிரி இப்போ நிறைய பேசுகிறதுக்கு வந்து டைம் இல்லை. ஃபேமிலி மெம்பர்ஸோட அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு கேப் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் சரியான ஆலோசனைகள் வந்து கிடைக்கிறதில்ல. சரியான ஆலோசனைகள் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல. ஆனால் நிறைய பேருக்கு வந்து இப்போ தவறான ஆலோசனைகள் தான் நிறைய பேருக்கு வந்து தவறான ஆலோசனைகள் வந்து கொடுக்கப்படுறது. அது ஒரு உண்மையான ஒரு விஷயம். தவறான ஆலோசனைகள் அப்படின்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு திருமணம் ஆகுது அப்படின்னா, அங்கே ஒரு திருமணத்தில் பிரச்சனை வரும்போது அந்த கப்பிள் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, உடனே சரி நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு. இதை வந்து அந்த கப்பிள் அந்த டெசிஷனை எடுக்கிறதுக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து பல நேரங்களில் காரணமாக இருக்கிறாங்க. பேரண்ட்ஸே வந்து வேண்டாம், இந்த திருமண வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இதை தான் நான் சொல்கிறேன் தவறான ஒரு ஆலோசனை. இப்படி தவறான ஆலோசனைகள் தான் இப்போ வந்து அதிகமாக வழங்கப்படுது. அதனால் தவறான ஒரு காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அநேக குடும்பங்களில் வந்து ஏற்படுது. இதனால் வந்து என்ன சமாதானம் கிடைக்குமா, சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்யும்போது நமக்கு நிச்சயமாக சமாதானம் இருக்காது. ஆண்டவர் வந்து எப்போதும் சமாதானமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் தான் வந்து சொல்லியிருக்கார். கஷ்டத்தோடு வாழணும்னு சொல்லலை. அப்போ நம்ம ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி நம்ம சமாதானமாக இருக்க முடியும், எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம். ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து தீர்வு கண்டிப்பாக தீர்வு இருக்குது. ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று பாசிட்டிவான ஆப்ஷன் இருக்கும், இன்னொன்று நெகட்டிவ் இருக்கும். பாசிட்டிவ் சொல்யூஷன், நெகட்டிவ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம இதில் எதை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம பாசிட்டிவான ஒரு சொல்யூஷன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெகட்டிவ் சைடு போகிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நமக்கு வந்து ஒரு சக்ஸஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து தொடர்ந்து அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அது சரியாக இருக்காது. அது ஒருத்தர் செய்த தவறு வந்து அவங்கள மட்டும் பாதிக்க போகிறதில்ல, அவங்களுடைய குடும்பத்தையே பாதிக்கும், இந்த சமுதாயத்தையே அது பாதிப்பு ஏற்படுத்தும். சில வேளைகளில் பேரண்ட்ஸ் எடுக்கிற ஒரு தவறான முடிவு அது அவங்களோட முடிய போகிறதில்ல, அது அவங்களுடைய குழந்தைகளை ரொம்ப பாதிக்கும். குழந்தைங்க வந்து எந்த தவறும் செய்யாமல் அநியாயமாக அவங்க பாதிக்கப்படுவாங்க. இப்படி நம்ம செய்கிற தவறு அது மற்றவர்களுக்கும் பாதிப்பு உண்டாக்குறதா அமைஞ்சிடக்கூடாது. அது சில நேரங்களில் ஒரு சமுதாயத்துக்கே அது ஒரு பாதிப்பு உண்டாக்கும். உதாரணமாக வந்து இப்போ ஒரு மேரேஜில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அந்த சம்மந்தப்பட்ட பெண் வந்து நான் இதில் விருப்பம் இல்லை, நான் டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா அது யாருக்கெல்லாம் பாதிப்புன்னு பாருங்கள். அந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, ஒருவேளை அவங்களுக்கு குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைகளுடைய உரிமைகள் பறிக்கப்படுது, குழந்தைங்க அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இந்த சமுதாயத்துக்கு எப்படி பாதிப்பு, அவங்க சார்ந்திருக்கிற திருச்சபைக்கு அது ஒரு பாதிப்பு தான் கண்டிப்பாக. ஏன்னா அது தவறான முடிவு, அவங்க எடுக்கிற முடிவு மற்றவங்களும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒருத்தர் தவறான முடிவு எடுக்கும்போது அநேகர் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறது. சரி அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க, இப்போ நல்லா தானே இருக்காங்க, நம்மளும் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு மற்றவங்களும் நினைக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக நம்ம அமைஞ்சிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்கள், நிறைய பேர் டிவோர்ஸ் பண்ணுறதுனால என்ன சொல்கிறாங்க, கிறிஸ்தவங்க மத்தியில் நிறைய டிவோர்ஸ் நடக்குது. ஆனால் பைபிளில் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணுறது வந்து ஆண்டோடைய சித்தமே கிடையாது. பரிசேயர் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கும்போது கூட அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, உங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் தான் மோசே வந்து விவாகரத்துக்கு அனுமதித்தார்னு சொல்லுவார். அப்படின்னா எந்த விதத்துலையுமே விவாகரத்து பண்ணக்கூடாதுங்கிறது தான் ஆண்டோடைய சித்தமாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இப்போ நாங்கள் வந்து திருமணத்தில் ஏமாற்றப்பட்டிருக்கோம், திருமணத்தில் இப்படி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையே இல்லை, அப்படிங்கும்போது எப்படி நம்ம விவாகரத்து செய்யாமல் இருக்க முடியும் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும். அதுக்காக தான் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ திருமணத்துக்கு முன்னாலே வந்து நம்ம இதை குறித்து நல்லா யோசித்து திருமணம் செய்யணும். திருமணம் பார்க்கும்போது வந்து ஏன்னா நம்ம காலம் முழுசும் வாழ போகிற ஒரு வாழ்க்கை, அது நல்லபடியாக வாழணும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல இதை குறித்து நம்ம கவனமாக
எப்படி நம்ம ஏன்னா இப்போ வந்து பிள்ளைங்க வந்து அவங்களாவே வந்து டெசிஷன் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சுதந்திரம் காணப்படுது. அதனால் அவங்களா யோசித்து இந்த திருமண வாழ்க்கையில் போகும்போது இந்த திருமணம் எனக்கு செட் ஆகுமா, என்னால் வாழ முடியுமாங்கிறத ஓரளவு யோசிக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவருடைய பாதத்தில் அந்த காரியத்தை ஆண்டவருடைய பாதத்தில் வச்சு ஆண்டவருடைய கிருபை வேணும், திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சிடணும், குறைகள் வந்து இல்லாமல் இருக்கும், எல்லாமே நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லா திருமண வாழ்க்கையிலையுமே குறைகள் உண்டு. ஆனால் நம்ம அந்த குறைகளை பார்த்துட்டு இந்த திருமணத்தை விட்டு விலகி போகிறது தான் தப்பு. நாம் அந்த குறைகளை நிறைவாக்குறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும், அதுக்கு நம்ம மனதை பக்குவப்படுத்தணும். அந்த மாதிரி நம்ம டெசிஷன் எடுக்கும்போது பிரச்சனைகள் வந்து வரவே செய்யாது. நிச்சயமாக திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். நிறைவாகவே இருக்கணும், எல்லாமே நிறைவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு திருமணம் செய்யும்போது அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது இப்படி நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கு தோணும். அப்படி கிடையாது. எந்த பிரச்சனை வருமா வராதா அப்படிலாம் நமக்கு தெரியாது. பிரச்சனையே இல்லாமல் பெட் ஆஃப் ரோசஸ் மாதிரிலாம் வாழ்க்கை இருக்கும்னு சொல்லவே முடியாது. அதனால் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரதான் செய்யும். அதை நம்ம ஃபேஸ் பண்ண கற்றுக்கொள்ளணும். திருமணத்தில் மட்டும் இல்லை, இப்போ வேலைக்கு போகிறவங்க வேலையில் ஸ்ட்ரெஸ்ஸு, குழந்தைங்கள வளர்க்குறதுல ஸ்ட்ரெஸ்ஸு, அப்படி எல்லா விஷயத்துலையுமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறதுனால நம்ம வந்து பிரச்சனைகள் வரக்கூடாது, பிரச்சனையே இல்லாமல் தான் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கிறதுனால தான் ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம சோர்ந்து போகிறோம். அப்படி கிடையாது. எல்லா சூழ்நிலையிலுமே பிரச்சனைகள் உண்டு. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பிரச்சனையை எப்படி நம்ம எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய அந்த முடிவு, நம்மளுடைய திறமை அல்லது நாம் எப்படி இருக்கோங்கிறதே அதில் வந்து தெரியும். பிரச்சனை வந்த உடனே இது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடுறது கிடையாது. அது வந்து ஒரு ஆண்டவருக்கு பிரியமான காரியம் கிடையாது. அது வந்து ஒரு கோழைத்தனம் தான். வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நம்ம பிரச்சனை வரும்போது நம்ம அதை பார்த்துட்டு ஓடக்கூடாது, நாம் அதுக்கு எதிர்த்து நிற்க பழகணும். அப்போ அந்த பிரச்சனை நம்மளை விட்டு ஓடி போயிடும். இதை வந்து நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பாக கற்றுக்கொள்ளணும். ஏன்னா பிரச்சனை வரும்போது டக்குன்ட்டு உடனே டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், டக்குன்னு வேலையை விட்டுறலாம், இந்த இடம் எனக்கு செட் ஆகாது, நான் இதை விட்டுறலாம், என்னால் முடியாது இப்படி மக்களுடைய மனநிலை வந்து ரொம்ப பலவீனமாக ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஆனால் அப்படி இல்லை. வேதத்தை நல்லா வாசித்து பாருங்கள். அதை எதிர்த்து நிற்கும்போது நம்ம ஒரு ஆண்டோடைய பலன் நமக்கு கிடைக்கும். இன்னும் இதை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம பேசுவோம். நீங்கள் வந்து உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகளாக இருந்தாலும் சரி அல்லது பொதுவான கேள்விகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் 8508898168 அப்படிங்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா heavenlypeace2020@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு உங்களுடைய கேள்விகளை மெயில் பண்ணி அனுப்பிவிடுங்க. உங்களுடைய ஊர் பேரும் உங்களுடைய பேரும் நீங்கள் எழுத வேண்டாம், உங்களுடைய கேள்விகளை மட்டும் நீங்கள் எழுதினா போதும். நான் ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன். அது இந்த பதில் உங்களுக்கு மட்டும் இல்லை, இதை கேட்குற அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய கேள்விகளை மறக்காமல் அனுப்புங்க. இந்த நாளில் நான் உங்களுக்கு முதல்ல எனக்கு ஒருத்தங்க அனுப்பின கேள்வியை நான் இப்போ வாசிக்கிறேன். அதாவது இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கிறிஸ்தவ குடும்பங்களில் இப்போ அநேகமாக டிவோர்ஸ் ஏற்படுது. இந்த காரியத்தை குறித்து நீங்கள் அதிகமாக கொஞ்சம் சொல்லுங்கள், நிறைய விளக்கங்கள் இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான நான் பதிலை இப்போ நேரம் முடிஞ்சதால் அடுத்த வாரம் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். ஸோ அடுத்த வாரம் இந்த பதிலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் காத்திருங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். பாய்.